Hey hi friends, இந்த வீடியோவில் HSBC Platinum Credit Card பற்றின ஃபுல் ரிவ்யூவை ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்கலாம். HSBC இப்போதைக்கு இந்தியாவில் 3 கார்ட்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் இந்த ஒரு கார்டு மட்டும் தான் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டாக இருக்குது. இந்த வீடியோவில் இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த கார்டு மூலிமா நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியும், இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த HSBC Platinum கார்டுக்கு என்னென்ன வெல்கம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கிறத பார்த்துடலாம். இந்த HSBC Platinum கிரெடிட் கார்டுக்கு எந்த விதமான ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. என்னதான் இந்த கார்டுக்கு உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் இல்லைனாலும் இந்த கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கின 30 நாளுக்குள்ளே HSBC இந்தியா மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் அண்ட் லாகின் பண்ணி இந்த கார்டில் ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே 5000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 rupees கேஷ்பேக்காக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே பண்ண ட்ரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. இது போக இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 250 rupees ஒர்த் இருக்கிற அமேசான் கிஃப்ட் வச்சர் கிடைக்கும். ஸோ இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலிமா எந்த விதமான அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு 750 rupees ஒர்த் இருக்கிற வெல்கம் பெனிஃபிட் கிடைக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த வெல்கம் பெனிஃபிட் போக இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 150 rupeesக்கும் உங்களுக்கு ஃபிளாட்டாக 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது போக நீங்கள் HSBC Platinum கார்டு வாங்கின 1 இயர்க்குள்ள 4 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 150 rupeesக்கும் உங்களுக்கு 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி 4 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு 150 rupeesக்கும் 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 4 lakhsக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 150 rupeesக்கும் 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 5x ஏர்ன் பண்ணுறீங்க இல்லையா, அது மேக்ஸிமம் 15,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸை வவுச்சர்ஸாகவும் ரிடீம் பண்ணிக்கலாம், ஏர்மெயில்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூவை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேல்யூ கால்குலேஷனில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இந்த கார்டோட மற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி 400 to 4000 rupeesக்குள்ளே இந்தியாவில் எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். நீங்கள் 399 ஆர் அதுக்கும் கம்மியாக ஃபியூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் அமௌண்ட் 10 rupees பிடிப்பாங்க. சப்போஸ் 4001க்கு மேலே நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் அமௌண்ட் கிடைக்காது. பர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 250 வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம ஆக்சிஸ் பேங்க் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸில் பார்த்தது மாதிரி ஃபியூல் சர்சார்ஜுக்கு போகிற GST உங்களுக்கு வேவ் ஆஃப் ஆகாது. அது போக இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் போட்டிங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜுக்கு எலிஜிபிள் ஆகிற டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்கும் கிடைக்காது. நீங்கள் உங்கள் கார்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் மந்தோட மினிமம் டியூ கூட நீங்கள் கட்டல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபியூல் சர்சார்ஜ் வேவருக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. உங்களோட ஃபியூல் டிரான்சாக்ஷன் நீங்கள் என்னதான் அந்த லிமிட்லேயே போட்டிருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்கும் கிடைக்காது. அது போக இந்த கார்டை வாங்கின எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு 90 டேஸ்க்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்காது. 90 டேஸ்க்கு மேலே தான் இந்த லிமிட்குள்ளே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். இதெல்லாம் நான் சொல்லிங்க, HSBC அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கிட்டத்தட்ட 104 பேஜ் இருக்குது. அதில் 39th பேஜில் சொல்லியிருக்காங்க, நீங்களே பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா தொலைஞ்சதுலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட கார்டு தொலைஞ்சிருச்சுன்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது உங்கள் கார்டு சப்போஸ் மிஸ்யூஸ் ஆச்சுன்னா 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. நீங்கள் எந்த அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் பே மூலிமா ஃபாஸ்ட் அண்ட் செக்யூராக HSBC கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஸ்டோர் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்கள் கார்டை தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கார்டை கேன்சல் பண்ணிட்டு எமர்ஜென்சி கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உலகத்தில் எங்கே இருந்தீங்கனாலும் வித்தின் 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கார்டு கிடைச்சிடும்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த கார்டுக்கு அதிகமாக ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. 10% 20% எப்பயுமே HSBC கார்ட்ஸுக்குன்னு தனியாக ஆஃபர் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஏஜ் கண்டிப்பாக 18 to 65 இருக்கணும். மினிமம் இன்கமாக பர் இயருக்கு 4 lakhs rupees நீங்கள் ஏர்ன் பண்ணணும். சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் பேன் கார்டு கம்பல்சரி வேணும். நீங்கள் ஒரு இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கணும். அதுவும் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற சிட்டிஸில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் HSBC அவங்களோட கார்ட்ஸை இப்போதைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலிஜிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது போக இந்த சிட்டிஸில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கார்டோட ஒரு சில முக்கியமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை பற்றி பார்த்தலாம். இந்த கார்டோட ஃபினான்ஸ் சார்ஜஸ் 3.75% இருக்கும் பர் மந்த்துக்கு. இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.5% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஃபீஸாக வரும். மினிமம் 500. சப்போஸ் உங்கள் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஆட்டோ டெபிட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாலோ உங்களுக்கு டிஸ்ஆனர் ஃபீஸ் 500 வரும். ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு 3.5% ஃபீஸ் வரும். நீங்கள் வைக்கிற ஓவர் டியூக்கான பெனால்ட்டி ஆர் லேட் பேமெண்ட் ஃபீஸ் 100% இருக்கும். மினிமம் 252, மேக்ஸிமம் 1200 பர் மந்த். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2250 ஒரு மினிமம் டியூவாக வருதுன்னா நீங்கள் அதையுமே பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1250 ஃபீஸாக மட்டும் வரும். இது போக நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். இந்த கிரெடிட் கார்டு ஃபீஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். கேஷ் பேமெண்ட் சார்ஜஸ், அதாவது நீங்கள் HSBCயோட
கிரெடிட் கார்ட்ஸ்க்கு பில் பேமெண்ட் பண்ணும்போது ஹெச்எஸ்பிசியோட பிரான்ச்லேயோ ஆர் ட்ராப் பாக்ஸ் மூலியமாக நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு ₹100 ஃபீஸ் வரும். ரெண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீ 1% வரும். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீஸ்க்குமே ஜிஎஸ்டி சேர்த்து வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸை கரெக்டாக ஆன் டைமில் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கார்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த கார்டை யூஸ் பண்ணி 150க்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஏன்னா இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸை 2 விதமாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று வவுச்சர்ஸாக நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம், ஆர் ஏர்மெயில்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் வவுச்சராக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸாவோ ஆர் நிறைய பிராண்ட்ஸோட வவுச்சர்ஸாவோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏர்மெயில்ஸை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் ஷோ பண்ணுற எல்லா ஏர்லைன் பார்ட்னர்ஸ்லையும் உங்களுக்கு 2:1 ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது 2 ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஏர்மெயில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக 4 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5333 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த 4 lakhsக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு ₹150க்கும் உங்களுக்கு 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5xல 15,000 லிமிட் இருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த 15,000 லிமிட்டையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 4 lakhsக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா 4.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்கணும்னா 8.5 lakhs per anniversary இயருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 5333 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அது போக ஆக்சிலரேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு ஒரு 15,000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். டோட்டலாக நீங்கள் 20,333 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த 20,000 பாயிண்ட்ஸை நீங்கள் வவுச்சராக எடுக்கணும்னா நார்மலாக நான் அமேசான் வவுச்சர் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் அமேசான் வவுச்சராக எடுத்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸை எதுக்கு வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு ₹5,000 ஒர்த் இருக்கிற அமேசான் கிஃப்ட் வச்சர் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 8.5 lakhsக்கு ஈவன் 1% ரிட்டர்ன் போட்டால் கூட ₹8,500 உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைச்சிருக்கணும். ஆனால் இந்த கார்டை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ₹5,000 ஒர்த் இருக்கிற அமேசான் கிஃப்ட் வச்சர் மட்டும்தான் கிடைக்குது. இதே இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஏர்மெயில்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 ஏர்மெயில்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கார்டில் நீங்கள் 8.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா 10,000 ஏர்மெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த கார்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையாங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட நிலைமையை பொறுத்தது. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 8 lakhs ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் 1% ரிட்டர்ன் கிடைக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த கிரெடிட் கார்டையே யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டை நீங்கள் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி பெரிய வெப்சைட்டில் 10% 20% ஆஃபர்ஸ் போடுவாங்க. அந்த டைமில் மட்டும் ஆஃபர்ஸ்க்காக இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. உங்ககிட்ட இந்த மாதிரி நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு இருக்குங்கிற பட்சத்தில் 4 lakh லிமிட் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற டார்கெட்லாம் பண்ணாமல் எப்போ உங்களுக்கு ஆஃபர் போடுறாங்களோ அந்த டைமில் மட்டும் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்ககிட்ட இருக்கிற வேறு கார்ட்ஸில் நல்ல ரிவார்ட்ஸ் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது. அப்போ இந்த கார்டை வாங்குறது ஒர்த்தே இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. உங்ககிட்ட வேறு எந்த கிரெடிட் கார்டுமே இல்லைங்கிற பட்சத்தில் இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு தான். சப்போஸ் நீங்கள் டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறீங்கனாலோ இல்லை உங்களோட எல்லா எக்ஸ்பென்ஸும் நீங்கள் கேஷ் மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட்ஸும் கிடைக்காது. ஸோ இந்த கார்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா கிரெடிட் கார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த கார்டை சூஸ் பண்ணலாம். நீங்கள் டெபிட் கார்டு ஒரு கேஷ் மூலிமா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதை விட இந்த கார்டு மூலிமா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்மெயில்ஸாவோ இல்லை வவுச்சர்ஸாவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த கார்டு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதுங்கிற கிளியரான ஐடியா உங்களுக்கே கிடைச்சிருக்கும். சப்போஸ் இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க் மூலிமா அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இது நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன 750 ஒர்த் இருக்கிற கேஷ்பேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளோட மெயில் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த கார்டு சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கான பெஸ்ட் கிரெடிட் கார்டுனா அது அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு தான் சொல்லுவேன். இதோட ஃபுல் ரிவ்யூவை நம்ம சேனலில் ரொம்பவே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.